தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். உங்கள் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸோட அடுத்தபடியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த படியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதல் திட்டமானது கனவு. ஓகே, கல்லூரி கனவு. எல்லாத்துக்கும் ஒரு கல்லூரியில் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அதை பற்றி ஒரு திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பாப்புலரான திட்டம் தான். பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி கனவு திட்டம். ஓகே, நான் முதல் திட்டத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு திட்டம் தான். இது என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்காட்டுதல் வைக்கணும். இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வரைக்கும் அது சீக்வன்ஸாக படிச்சுட்டே போவாங்க. அதுக்கடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம் தான் கல்லூரி கனவு திட்டம். ஓகேங்களா, அந்த திட்டத்தை பாருங்கள். இது பர்டிகுலராக யாருக்கு அப்படின்னா +2 மாணவர்களுக்கு மட்டும் ஓகேங்களா பயனளிக்க திட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 திட்டத்தில் அடுத்தபடி என்னன்னா உயர்வுக்கு படி. ஓகேங்களா, உயர்வுக்கு படி. ஓகேங்களா, இந்த வேடை உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும். ஓகேங்களா, +2 படித்த மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்யும்படி கண்டிருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு உயர்கல்விக்கு படி தான் என்ன பண்ணா 4 முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டம் தான். அதுக்கடுத்து பாருங்க முக்கியமான திட்டம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இன்னைக்கு குரூப் கூடிய மாணவர்கள் நிறைய பேர் கூட இந்த ஸ்கீம்ல இன்னைக்கு கவர்மெண்ட்ல உதவிப்பாங்க. அந்த ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஓகேங்களா சென்ட்ரல் சர்க்கார், அதாவது மத்திய அரசு படிக்கான யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாதந்தோறும் தமிழக அரசு சார்பில் 7500 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டம் தான். ஓகேங்களா, இது யூபிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்குமே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆன மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஓகேங்களா இட வசதியுடன் கூடிய உணவு பயிற்சி கூடிய ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் ஊக்கத்தையும் கொடுத்து ஓகேங்களா பண்ணக்கூடிய திட்டம் தான் இந்த யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் திட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பள்ளியில்லா நூலக திட்டம். இல்லை, பள்ளியில்லா நூலக திட்டம் இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2022 தான் தொடங்கினாங்க. இது 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நூலகத்திலிருந்து அவங்க ஸ்கூலில் இருக்கிற நூலகத்திலேயே இல்லை பக்கத்தில் இருக்கிற நூலகத்திலேருந்து வீட்டிலேருந்து புத்தகத்தை எடுத்து போய் வீட்டில் படிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணால் சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறையின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 281 பள்ளிகளில் செயல்பட்டு வருது. ஓகேங்களா, அசப்னா செயல்பட்டு வருது. இப்பள்ளிகளின் நூலகத்திலிருந்து 4 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் மாணவர்களின் பயன்பாட்டுக்காக உள்ளன. இதுதான் இங்கே மெயினாகிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க தகைசால் பள்ளிகள் திட்டம். ஓகேங்களா, இந்த தகைசால் பள்ளிகள் ஓகேங்களா தகைசால் தமிழர் சொல்கிறோம் இல்லையா, இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கும்போது நமக்கு 5 செப்டம்பர் 2022 இது தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க தனியார் பள்ளிகளுக்கு இணையாக. ஓகேங்களா, இன்றைக்கி நல்லா நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா மொத்தமாக பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எஜுகேஷன் லெவல் ஓகேங்களா மேலே அங்கே அப்பாண்ட ப்ரைவேட் ஸ்கூலில் பார்க்கும்போது அங்கே டெக்னாலஜிகள் கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ணப்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் அந்த தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலாக அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படிங்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த தகைசால் பள்ளிகள் திட்டம். ஓகேங்களா, இது எப்போ தொடங்கினாங்க 5 செப்டம்பர் 2022. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாதிரி பள்ளிகள். ஓகேங்களா, அந்த மாடல் ஸ்கூல் இல்லையா அந்த மாதிரி பள்ளிகள். ஓகே அப்படின்னா என்ன சார் மாதிரி பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்டு உறைவிட. ஓகேங்களா, ரெசிடென்ஸ் ஸ்கூல் அப்படிம்பாங்க இல்லையா, இந்த உண்டு உறைவிட பள்ளிகள். ஓகேங்களா, இது வந்து ப்ரைவேட்டில் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன செய்யணும் கவர்மெண்ட்லேயே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா, 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெறக்கூடிய மாணவர்கள் இதில் எலிஜிபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா NDSC ஓகேங்களா தேசிய திறனறிவு தேர்வு அல்லது MMS அப்படிங்கிற தேசிய வருவாய் வழி தேர்வு விளையாட்டு சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பயனளிக்கக்கூடிய திட்டம். ஓகேங்களா, இது மாதிரி பள்ளிகளுக்கு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு உண்டு வரையிடும், அதாவது ஹாஸ்டல் வசூலியுடன் கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இதுதான் மாதிரி பள்ளிகள் திட்டம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் நிறையா ஊர்களையும் நீங்கள் பார்ப்போம். நம்ம விளையாடும் போது சிறுவதிகள் என்ன இருப்போம் அப்படின்னா நிறைய கிராமத்து மாணவர்களுக்கு அந்த 90 கிட்ஸ் மாணவர்கள் சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒரு பேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம் தென்னை மட்டையை யூஸ் பண்ண காலங்கள் இருக்கு இல்லையா, இந்த காலத்தெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா ஊர்களுக்கும் என்ன பண்ணால் விளையாட்டு சாதாரண உபகரணங்களை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு திட்டம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஓகேங்களா, இதனால என்ன அப்படின்னா அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு விளையாடுவதற்கான பேட்டு ஸ்டிக்கு டென்னிஸ் பால் ஃபுட்பால் இது மாதிரி எல்லா உபகரணமும் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம். இது எப்படி சார் நமக்கு கொஸ்டின் அப்படின்னா இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதா இங்கே நமக்கு கொஸ்டின் வரும். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ பார்த்தீங்க அப்படின்னா 18 பிப்ரவரி 2024 இந்த வருடம் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இது தொடங்கப்பட்ட ஊர் வந்து மதுரை. ஓகேங்களா, முதல்ல இந்த தொடங்கப்பட்ட ஊர் வந்து மதுரை. இது 33 விளையாட்டுகளுக்கு, அதாவது உள்வலங்கு விளையாட்டும் வெளியரங்கு விளையாட்டு அப்படிங்கிற இல்லையா அப்படி விளையாட்டுகளுக்கும் செஸ் போர்டு இது மாதிரி கொடுத்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனது கிராம திட்டம். ஓகேங்களா, இந்த எனது கிராம திட்டம் ஓகேங்களா சென்னையில் அயலவு தமிழர்கள் அதனால வெளிநாடு வாழ் இந்தியர்களால் ஓகேங்களா அவங்க வந்து போட்ட மாநாடு தான் இந்த திட்டத்துக்கு சொன்னாங்க. இது வந்து சொந்த கிராமத்தை மேம்படுத்தக்கூடிய தமிழர்களின் நிதி உதவி அப்படிங்கிற திட்டத்தில் கொண்டு வந்து போச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் வேர்களை தேடி திட்டம். ஓகேங்களா, இந்த
இந்த வேரே நமக்கு ஒரு இம்ப்ரெஸ்ஸை கொடுக்கும். இந்த திட்டத்தில் முக்கியமான அதான் வேர்களை தேடி திட்டம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொரிஷியஸ், சிங்கப்பூர் அப்படிலாம் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர். ஓகேங்களா, அதுக்கு பேஸ் பண்ணி அந்த திட்டமே கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே இந்தியா, அது பர்டிகுலர் தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவங்களோட பூர்வீக குடிமக்களுக்கு அவங்களோட பூர்வீகமான ஊர் எங்கே இருக்குது, அவங்களோட ஊர் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு பேர் தான் வேர்கள். ஓகேங்களா, எப்படி தான் ஒரு மரம் மரச்செடிகள் அங்கே பறந்து காணப்பட்டாலும் அதோட வேர் எங்கே இருக்குது அப்படிங்கிற என்னோட சொந்த ஊர் அப்படிங்கிற முடியா அந்த ஊரை கொண்டு ஒரு திட்டம் தான் இந்த வேர்களை தேடி திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு சார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 24 மே 2023. ஓகேங்களா, இதில் முதல் திட்டமாக முதல் படியாக என்ன பண்ணாங்க, ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூரில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. ஓகேங்களா, சிங்கப்பூரில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கான 18 வயதிலிருந்து 30 வயது உள்ள தமிழருக்கு தமிழகத்துக்கு வாங்க, உங்கள் சொந்த ஊருக்கு வாங்க, 2 வாரம் டூர் எடுத்துக்கோங்க, உங்கள் ஊரை பாருங்கள் அப்படிங்கிற தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். சிங்கப்பூரில் தமிழக மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகே, இதோட எய்ம் என்னன்னா ஆண்டுதோறும் 200 இளைஞர்களை 2 வாரத்துக்கு தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஊரில் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அதுக்கடுத்து பாருங்கள், பசுமை தமிழ்நாடு இயக்கம். ஓகேங்களா, பேரே செம்மையாக இருக்குங்க இல்லையா, பசுமை தமிழ்நாடு இயக்கம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் செப்டம்பர் 24, 2022. ஓகேங்களா, தொடக்கம் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூ அப்படின்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஜூ அப்படின்னு பார்த்தா ஓகேங்களா, சுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னா வண்டலூரில் இருக்குது. இங்கே தான் இந்த திட்டத்தை யார் தொடங்கியிருப்பா, இந்த வண்டலூர் எங்கே இருக்குன்னு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களை ஸ்டாலின் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாட்டிலையும் என்னன்னா வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு திட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்குது. அதில் தமிழ்நாட்டு சார்பாக எடுக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் 23.98% வனப்பரப்பு இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் எவ்வளவு வனப்பரப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா 23.98% இருக்குது. அதை 2030-31க்குள்ளே 33% உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம். ஓகேங்களா, 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டருக்கு பரப்பு 205 கோடிக்கு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் எதோட செயல்படுத்த போதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட உதவியோட இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம். ஓகேங்களா, இந்த தாரா நிலம் படிச்சிருக்கோம் நம்ம ஜியாகிரபியில், அதோட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா, இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 5 ஜூன் 2023 தொடங்கப்பட்டுச்சு. இதோட எங்கே அப்படின்னா ஓட்டேரி ஏரி. ஓகேங்களா, வண்டலூர் அறிஞர் பூங்கா வளாகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அதை வரையறுக்கப்படும் அப்படிங்கிற திட்டம் தான் தமிழ்நாடு ஈரநிலங்கள் திட்டம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இது தொடங்கப்பட்ட சென்னை எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 9 டிசம்பர் 2022 சென்னையில் நடைபெற்ற காலநிலை மற்றும் மாநாட்டின் முதல்வர் தொடங்கி வைத்தார். இது என்ன பசுமை இயக்கம், தமிழ்நாடு ஈரநாள் இயக்கம், தமிழ் காலநிலை இயக்கம் போன்ற பல்வேறு பசுமை நிறைந்த இயக்கங்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கங்கள். ஒரு வாலண்டரி இயக்கம் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், முதல்வரின் பசுமை புத்தாய் திட்டம். இது என்ன அப்படின்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் மற்றும் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் மற்றும் இந்த இயக்கங்களோட 40 இயக்கங்கள் மூலம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் என்னன்னா இதோட பணிக்கிழமை ஒரு 2 இயர் ப்ராஜெக்ட் திட்டம் தான் சொல்கிறாங்க. இதில் என்ன மாதம் 60,000 வரைக்கும் கொடுத்து ஒரு பயணப்படி கொடுத்து மாதம் ஒரு 15,000 வரைக்கும் 60,000 15,000 பயணப்படி கொடுத்து இந்த திட்டத்தை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்டே பண்ணக்கூடிய திட்டம் தான் இந்த முதல்வரின் பசுமை புத்தாய்வு திட்டம். அதுக்கடுத்து பாருங்கள், நெய்தல் மீட்சி இயக்கம். நல்லா பாருங்கப்பா, நெய்தல் மீட்சி இயக்கம். இதோட பேர் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் 5 வகை நிலங்கள் இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ட்டு அந்த நெய்தல் நிலத்துக்குரிய திட்டம் தான் இந்த நெய்தல் மீட்சி இயக்கம். இது எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜனவரி 10, 2024 இதோட அரசாணை வெளிப்படுத்தி கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வு மேம்பாடு மாசு கட்டுப்பாடு. ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் 4வது நிலமான நெய்தல் நிலத்துக்கூட மேம்பாட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா தமிழ்நாட்டில் உள்ள 14 கடற்கரை மாவட்டங்களில் 1076 கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படும். ஓகேங்களா, 5 ஆண்டுகளில் உலக வங்கி நிதியுடன் நெய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுங்க. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உட்படுது. கடற்கரையர ஈரநிலையின் பாதுகாப்பு மறுசீரமைப்பு உட்பட இங்கே சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை இருக்கு இல்லையா, இதை கொண்டு வருது. 11 கடற்கரைகளை நீலக்கொடி கடற்கரைகள் என்று சான்றளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் ஓகேங்களா
தமிழ்நாட்டின் என்னது அப்படின்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு சொல்கிறோம் இல்லையா. இந்த தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? நீலகிரி வரையாடு. இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. இந்த நீலகிரி வரையாடு பற்றி ஒரு திட்டம் தான். இந்த திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 12 அக்டோபர் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2022 2027 வரைக்கும் இதோட காலம். தொடக்கம் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு செக்ரட்டேரியட் இருக்குல்ல, தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுச்சு. இதோட நோக்கம் வரையாடுகளின் கணக்கெடுப்பு மற்றும் நோய் கண்டறிதல் மற்றும் பாதுகாப்பு. இது என்ன சார் அப்படின்னா, இந்த வரையாடோட ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னா பர்டிகுலர் நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கக்கூடியது இந்த வரையாடு. இதோட சிறப்பு என்னன்னா, எவ்வளோ ஒரு பாறையிலிருந்தும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய புல்லை சாப்பிடக்கூடிய ஒரு இடுக்கான பாறையிலும் சொல்லக்கூடிய ஒரு ஆடு தான் இந்த வரையாடு. இதோட காலம் கொஞ்சம் அழிவு நோக்கி கொண்டு போயிருக்கனால இதை தமிழ்நாட்டோட வனவிலங்காக எடுத்திருக்கோம். இதுக்காக இதில் என்ன அதோட வரையாடுகளின் எண்ணிக்கை கவுண்ட் எவ்வளோ இருக்குது ஓகேங்களா, அது காட்டில் இருக்குது இல்லையா. இதோட கவுண்ட் இருக்கு இல்லையா, 4 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா வனவிலங்கு கணக்கெடுக்கப்படுகிறது. அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன பண்ணுறாங்க, 10 வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க. வனவிலங்கு 4 வருடங்களுக்கு எடுக்கிறாங்க. ஆனாலுமே இப்போ கடந்த காலம் எடுக்கலையா, இப்போ என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசு நம்ம மாநில விலங்கை கணக்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் அவங்க அந்த விலங்குகளுக்கு நோய் கண்டறிதல் மற்றும் அதுகளை பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறத தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த நீலகிரி வரையாடு திட்டம். 4 முழு நேர திட்ட இயக்குநர்கள் பாருங்க. இதோட உறுப்பினர்கள் யார்? 4 மெம்பர்ஸ் ஆஃப் ஓகேங்களா, முழு நேர திட்ட இயக்குனர் ஃபுல் டைம் ஓகேங்களா, ப்ளஸ் 4 முதுநிலை ஆராய்ச்சியாளர்கள் பேஜில் ஒரு மூத்த விஞ்ஞானி கொண்டு செயல்படுத்தப்பட்ட உடைய திட்டம் தான் இங்கே வரையாடு திட்டம் பண்ணி செயல்படுத்த ஓகேங்களா. இதோட திட்ட அலுவலகம் எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா கோயம்புத்தூர் ஓகேங்களா. திட்ட அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. நீலகிரி வரையாடு தினம் என்னைக்கு அப்படின்னா 7 அக்டோபர். நல்லா நோட் பண்ணிக்கிறோம் சார். நம்மளோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு தினம் ஓகேங்களா கேட்கலாம் நமக்கு எக்ஸாமில். இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா 7 அக்டோபரில் இதோட டே அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட டாக்டர் ERC டேவிடரின் பிறந்த நாள் ஓகேவா. நீலகிரி வரையாடு டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ERC டேவிடரின் பிறந்த நாள். நீலகிரி வரையாடு INC பட்டியலில் அழிந்து வரும் ஓகேங்களா. இந்த INC என்னதுன்னா வேர்ல்டு IUCN அப்படிப்பாங்க ஓகேங்களா, இன்டர்நேஷனல் கான்செப்டில் கொண்டு இருப்பாங்க ஓகேங்களா. இன்டர்நேஷனல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான் இந்த IUCN. இது இயற்கை பாதுகாப்புனா அழிந்து வரும் இனங்களை பட்டியலிட்டு வெளியிடுறது தான் இதோட நோக்கம் ஓகேங்களா. இதுலேயும் எது இருக்குது, இந்த நீலகிரி வரையாடு இருக்குது, அந்த லிஸ்ட்லேருந்து மீட்கணும், அதோட எண்ணிக்கையை கூட்டணுங்கிறது தான் இதோட நோக்கம். அதுக்கடுத்து மிஷன் இயற்கை திட்டம். இந்த மிஷன் இயற்கை திட்டம் ஓகேங்களா கடந்த கல்வியாண்டுகளில் 2022 மற்றும் 2023 காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது பள்ளிகளில் பசுமை ஓகேங்களா அமைச்சரவைகள் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. பள்ளிகளில் காய்கறி தோட்டம் வளர்க்குறது, மழைநீர் சேவை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது, கழிவு நீர் மேலாண்மை விழிப்புணர்வு பேரணிகள் போன்ற பள்ளிகளில் சிறந்து 5 பள்ளிகளில் 25 மாணவர்களுக்கு விருது அளிக்கிறாங்கப்பா. 5 பள்ளிகளில் 25 மாணவர்களுக்கு இந்த விருது அளிக்கிறாங்க. வேர்ல்டு வைடு ஃபைண்டர் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறத. அதுக்கடுத்து நீங்கள் நலமா ஓகேங்களா. நம்ம நார்மலாக பேசுவோம். தமிழ்நாடு பண்பாடு என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தவங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா, சார் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா நீங்கள் நலமா திட்டம். இது எப்போ கொண்டு போடுச்சுன்னா 6 மார்ச் 2024 இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட திட்டம். இது எங்கே நடைபெற்றுச்சுன்னா இந்த தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது ஓகேங்களா. அரசு திட்டங்கள் பயன் குறித்து பொதுமக்களிடம் கேட்டுப்படுது ஓகேங்களா. முதல்வர் அமைச்சர்கள் தலைமைச் செயலர் துறை செயலாளர் யார் கேட்பவர்களாக இருப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இப்போ குறிப்பிட்ட காலங்களாக எண்ணற்ற திட்டங்கள் வருங்களா, இந்த திட்டம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட ரீச் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற பற்றி இந்த திட்டத்தை பற்றி கேட்குறாங்க. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கேபினெட் அமைச்சரவை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன கேபினெட் குழு ஓகேங்களா, இந்த JVP குழு மாதிரி மக்கள்கிட்ட போய் அந்த திட்டங்கள் எப்படி ரீச் ஆச்சு அது மாதிரி கேட்குறதுக்கு தான் இது வரைக்கும் போட்ட அரசு திட்டங்கள் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்குற திட்டம் தான் நீங்கள் நலமா திட்டம் அப்படிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இது 31 ஜனவரி 2024 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இல்லை மாதந்தோறும் 4வது புதன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஓகேங்களா இந்த முகாம் நடக்குது ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா சென்னையை தவிர அனைத்து பகுதியிலும் நடைபெறும் ஓகேங்களா. சென்னையில் மட்டும் இது கிடையாது. என்ன அப்படின்னா இது கொஞ்சம் பிஸியான இல்லையா. இது என்னன்னா ஓகேங்களா, இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதர உயர் அதிகாரிகள் காலை 9 மணி முதல் காலை வரை 9 மணி வரை ஓகேங்களா மாவட்ட அளவில் தலைமை தாங்கி ஆய்வு ஏற்படுத்திட்டா உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். நெக்ஸ்ட்டு கள ஆய்வில் முதல்வர் திட்டம். கள ஆய்வில் முதல்வர் திட்டம் இது எப்போ தொடங்கப்படுச்சுன்னா 17 அக்டோபர் 2023 முதலமைச்சரும் பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு ஓகேங்களா. இப்போ நம்ம கிராம சபை மீட்டிங்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிராம சபை மீட்டிங்கில் நேரம் சொல்கிறாரு முதலமைச்சரே போகிறார் இல்லையா. இது மாதிரி தான் திட்டம் தான். இந்த திட்டம்னா கள ஆய்வு நேரடியாக என்ன செய்கிறாரு, முதலமைச்சரே போய் களத்தில் இங்கே திட்டம் தான் இந்த திட்டம். இது தொடங்கப்பட்ட தேதி மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இது எப்போ அப்படின்னா 17 அக்டோபர் 2023 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஓகேங்களா. மேலும் பார்க்குறதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள். இது உங்கள் டிக்ஸ் IAS.